யாரா அவன் இந்த கிழி கிழிக்கிறான்? இப்படித்தான் தோனியை அன்றைய ஒரு நாளில் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் வாய்ப்பிலிருந்து பார்த்தனர். ஆம், பாகிஸ்தானுக்கு எதிராக விசாகப்பட்டினத்தில் ஏப்ரல் 5, 2005 ஒருநாள் போட்டி நடைபெற்றது. அன்றைய நாளுக்கு பின்பு அனைத்து ஊடகங்களும் தோனியை புகழ்ந்து கொண்டிருந்தன. இந்த போட்டிக்கு முன்பாக இந்தியாவுக்காக தோனி 5 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி இருக்கிறார். அன்றைய போட்டிக்கு முன்பு வரை அவரின் அதிகபட்ச ரன்கள் 12 மட்டுமே. தோனி தான் பங்கேற்ற முதல் போட்டியில் துரதிருஷ்டவசமாக ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆகி இருந்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் இந்தியாவில் அப்பொழுது நடைபெற்று வந்தது. இந்த தொடரின் 2வது போட்டி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் சௌரவ் கங்குலி பேட்டிங் செய்ய தீர்மானிக்க சேவாகும் சச்சினும் துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினர். கடந்த போட்டியை போன்று இந்த போட்டியிலும் வழக்கம் போல் வீரேந்திர சேவாக் தன்னுடைய அதிரடியை வெளிப்படுத்த ஆரம்பத்திலேயே அலண்டு போயினர் பாகிஸ்தான் அணியின் முதன்மை பந்து வீச்சாளர்கள். ராணா நவீத் மற்றும் முகமது சமி ஆகியோரின் பந்துகளை அவர் பவுண்டரிகளுக்கு பறக்கவிட்டு மைதானத்தை அதிரவிட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் ஆட்டத்தின் 4வது ஓவரில் சச்சின் வெறும் 2 ரன்களுக்கு ரன் அவுட்டின் மூலம் ஆட்டமிழந்து வெளியேறினார். மைதானத்தில் குவிந்திருந்த ரசிகர்கள் அனைவரும் சோகமடைந்தனர். இருப்பினும் அடுத்ததாக கேப்டன் கங்குலி இறங்குவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் கழுத்து வரை தொங்கும் முடியுடன் ஒரு வீரர் களமிறக்கப்பட்டார். அவர்தான் மகேந்திர சிங் தோனி. இந்த போட்டிக்கு முன்பு வரை 7வது வீரராகவே பேட்டிங் செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்தவர் திடீரென 3வது வீரராக களத்துக்கு வர மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்களுக்கும் கமெண்ட்ரி பாக்ஸில் அமர்ந்திருந்தவர்களுக்கும் அதிர்ச்சி தோன்றியது. பலம் மிகுந்த பாகிஸ்தான் அணியை திடீரென மைதானத்திற்குள் மட்டையுடன் நுழைந்த இந்த இளைஞனால் என்ன செய்துவிட முடியும் என்று நினைத்தனர். ஆனால் அன்று மைதானத்தில் குவிந்திருந்த ரசிகர்களுக்கு இதுவரை காணாத ஒரு கிரிக்கெட் அதிரடியை தோனி விருந்தாக படைத்தார். தோனியை 3வது வீரராக களமிறக்கும் திட்டத்தை திடீரென கையில் எடுத்த சௌரவ் கங்குலியின் அந்த முடிவுதான் தோனியின் வாழ்க்கையை மாற்றியது. ஆனால் அன்று மைதானத்தில் குவிந்திருந்த ரசிகர்களுக்கு அதுவரை காணாத ஒரு கிரிக்கெட் அதிரடியை தோனி விருந்தாகவே படைத்தார். ஏற்கனவே சேவாகின் அதிரடியால் ஆத்திரத்தில் இருந்த பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு தோனியின் இந்த அதிரடி மேலும் ஆத்திரத்தை கிளப்பியது. ராணா நவீத் வீசிய 6வது ஓவரில் செகண்ட் ஸ்லிப் திசையில் தோனி ஒரு பவுண்டரியை அடிக்க அதனால் காண்டான ராணா நவீத் தோனியை வம்புக்கு எடுத்துக் கொண்டிருந்தார். அதன் பின்னர் அடுத்த பந்தை ஸ்கொயர் லெக் திசையில் தட்டிவிட்டு தோனி நான் ஸ்ட்ரைக்கர் என்றிற்கு வரும்பொழுது தோனி ரன் ஓட வழிவிடாமல் குறுக்கில் நின்றதோடு மீண்டும் தோனியை தகாத வார்த்தைகளால் சீண்டிக் கொண்டிருந்தவரிடம் நடுவர் ரூடி கோட்சன் தோனி பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவரை சீண்டாத என்பது போல் அவரை எச்சரித்து அனுப்பியும் தொடர்ந்து வாய்ஸ் அவுடால் விட்டு கொண்டிருந்த அவரை பார்த்து தோனியும் தன் பங்குக்கு எனக்கு எதிராக சத்தம் போடுறதும் சண்டை போடுறதும் எப்போதுமே உனக்கு உதவாது என்று தன்னுடைய வார்த்தையால் பதிலடியும் கொடுத்திருப்பார். தோனி மற்றும் சேவாகின் அதிரடியை பார்த்து மிரண்டு போன பாகிஸ்தான் கேப்டன் நிசாம் உல்-ஹக் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கியும் நின்றார். அதன் பிறகு ஷாகித் அஃப்ரிடி வீசிய 9வது ஓவரில் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் மீண்டும் தோனி ஒரு பவுண்டரியை அடிக்க ஏற்கனவே சேவாகின் அதிரடியால் அப்செட்டில் இருந்த அஃப்ரிடியும் தோனியிடம் வார்த்தை மோதலில் ஈடுபட அப்பொழுது தோனியிடம் நேராக சென்ற சேவாகோ உன்னால் அஃப்ரிடி செம அப்செட்டில் இருக்கான் என்று கூற அதற்கு தோனியோ அடுத்த பந்திலே 6 அடிக்கிறேன், அவன் இன்னும் எவ்வளவு அப்செட் ஆக போறான் பாருங்க என்று சொல்லிவிட்டு டீப் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் ஒரு 6ஐயும் பறக்க விட்டிருப்பார். என்னடா இது முறைச்சா இந்த பையன் மரண அடி அடிக்கிறான் என்கிற ரீதியில் அமைதியாக தோனியின் ஷாட்டை வேடிக்கை பார்த்துவிட்டு வாயை கூட திறக்காமல் அஃப்ரிடி அமைதியாக திரும்பி செல்ல அதன் மூலம் இவர்களின் பார்ட்னர்ஷிப்பும் 50 ரன்களை கடந்தது. இவரின் அதிரடிக்கு மத்தியில் ராணா நவீத் வீசிய 10வது ஓவரில் மிட்விக்கெட் திசையில் ஒரு பவுண்டரி அடித்த வீரேந்திர சேவாக் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் தன்னுடைய 17வது அரை சதத்தினை தான் சந்தித்த 26வது பந்தில் எட்டினார். அரை சதத்தை கடந்தவர் அதைத் தொடர்ந்து அஃப்ரிடி வீசிய 11வது ஓவரில் பாயிண்ட் திசையில் ஒரு பவுண்டரியும் அதற்கு அடுத்த பந்தில் ஃபைன் லெக் திசையில் ஒரு பவுண்டரியும் பறக்கவிட பித்து பிடித்தார் போல் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டிருந்தனர் பாகிஸ்தான் வீரர்கள். அதன் பிறகு 3வது பந்தையும் அதே அஃப்ரிடிக்கு எதிராக எக்ஸ்ட்ரா கவர் திசையில் சேவாக் ஒரு பவுண்டரியை பறக்கவிட அதன் மூலம் 100 ரன்களை கடந்தது இந்திய அணி. இதனால் ரசிகர்கள் உற்சாகத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் அவர்களை மேலும் உற்சாகப்படுத்த ஹேட்ரிக் பவுண்டரியை எடுத்தவர் 4வது பந்திலும் கவர் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்டிருப்பார். மறுமுனையில் மீண்டும் தோனிக்கு பந்து வீச வந்த ராணா நவீதை ஸ்கொயர் லெக் திசையில் ஒரு பவுண்டரி அடித்து தோனி வரவேற்க
கோபத்தில் இருந்தவரோ தனக்குத்தானே அடித்துக்கொண்டு திரும்பி சென்றிருப்பார். அதுவரை இந்திய அணியின் அதிரடி மன்னனாக திகழ்ந்து வந்த வீரேந்திர சேவாகே தோனியின் ஆட்டத்தை எதிர்முனையில் நின்று பார்த்து திகைத்து போனார் என்பதுதான் உண்மை. அதன் பிறகு சேவாகிற்கும் அதே மாதிரி ஒரு பந்தை அவர் போட அவரும் தோனியை போன்று தூக்கி அடிக்க தோனிக்கு என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரோ அதே போன்று ஒரு ரியாக்ஷனை கொடுத்துவிட்டு நடையை கட்டி இருப்பார் ராணா நவீத். இந்த சூழ்நிலையில் இவர்களின் பார்ட்னர்ஷிப்பும் 96 ரன்களை கடந்த போட்டியை போன்று இந்த போட்டியிலும் சேவாக் சதமடிப்பாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ராணா நவீதின் பந்தில் மிட்விக்கெட் ஃபீல்டரிடம் கேட்ச் கொடுத்தவர் 40 பந்துகளில் 74 ரன்களை எடுத்து கனத்த இதயத்தோடு வெளியேறியிருப்பார். அதன் பிறகு களத்துக்கு வந்த கங்குலி அப்துல் ரசாக்கின் பந்தில் கவர் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்டு ஆட்டத்தை அதிரடியாக தொடங்கி இருந்தாலும் அதற்கு அடுத்த ஓவரில் முகமது சமியின் பந்து வீச்சில் ஸ்டம்பை பறிகொடுத்து வெளியேறியிருப்பார். அதன் பிறகு களத்துக்கு வந்த ராகுல் டிராவிட் தோனிக்கு பக்கபலமாக கடந்த போட்டியில் சேவாகிற்கு உறுதுணையாக ஆடிய ஒரு ஆட்டத்தை இந்த போட்டியில் தோனிக்கு ஆடி கொடுக்க ஆயத்தமானார். மறுமுனையில் கங்குலி ஆட்டமிழந்த அதே ஓவரிலேயே கவர் திசையில் ஒரு பந்தை தட்டிவிட்டு ஒரு ரன்னை ஓடி எடுத்த தோனி சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் தன்னுடைய முதலாவது அரைசதத்தை பூர்த்தி செய்தார். அரைசதத்தை கடந்தவர் தன்னுடைய ஆட்டத்தின் கீரை அர்ஷத் கானிற்கு எதிராக மாற்ற ஆரம்பித்தார். பவுண்டரி மற்றும் சிக்சர்கள் என அதிரடியாக தொடங்கிய தோனி அதற்கடுத்து டாப் கியரை போட்டு ஆட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்ல தோனியின் அதிரடியை பார்த்து மிரண்டு போன பாகிஸ்தான் கேப்டன் நிசாம் உல்-ஹக் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்றார். முகமது ஷமி, அப்துல் ரசாக், ஷாகித் அஃப்ரிடி, அர்ஷத் கான், முகமது நஃபீஸ், நவீதுல் ஹசன் என மாறி மாறி பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தினார். ஆனால் தோனியோ யார் பந்து வீசினாலும் பந்தை மைதானத்தின் எல்லை கோட்டிற்கு அனுப்புவதிலேயே குறியாக இருந்தார். அதுவரை ஒரு இந்திய விக்கெட் கீப்பரிடம் இருந்து இப்படி ஒரு அதிரடியை கண்டிராத இந்திய ரசிகர்களுக்கு தோனியின் இந்த அதிரடி திருமணமான புது மாப்பிள்ளைக்கு அளிக்கப்படும் தலை தீபாவளி விருந்தை போல் அமைந்தது. நீளமான முடி மற்றும் யாருக்கும் இல்லாத கட்டுமஸ்தான உடல் என வித்தியாசமான தோற்றத்துடன் காட்சியளித்த தோனியை வியப்பாக பார்த்தவர்கள் தற்பொழுது அவர் அடித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஷாட்டுகளையும் அணு அணுவாக ரசித்து பார்க்க தொடங்கினர். பாரபட்சம் காட்டாமல் பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சாளர்கள் ஒவ்வொருவரின் பந்துகளையும் பவுண்டரி மற்றும் சிக்சர்களுக்கு பறக்கவிட்டுக் கொண்டிருந்த தோனி அப்ரிடி வீசிய 32வது ஓவரில் மிடான் திசையில் ஒரு ரன்னை எடுத்து கிரிக்கெட்டின் உச்சமாக பார்க்கப்பட்ட சதத்தினையும் எட்டினார். தோனியினுடைய இந்த அதிரடியான சதத்தின் மூலம் இந்திய கிரிக்கெட்டின் புதிய வரலாறு எழுதப்பட்டது என்றே சொல்லலாம். சக வீரர்கள் தொடங்கி ரசிகர்கள் வரை அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டி உற்சாகத்தில் தங்களுடைய மகிழ்ச்சியினை தெரிவிக்க மீண்டும் தன்னுடைய ஆதிக்கத்தை பேட்டிங்கில் தொடர்ந்து கொண்டே இருந்தார் தோனி. களத்தில் அவர் ஆடிக்கொண்டிருந்த ருத்ரதாண்டவ ஆட்டத்தால் நாம் பார்த்து கொண்டிருப்பது தோனியையா அல்லது விவியன் ரிச்சர்ட்ஸின் புயல் வேக ஆட்டத்தையா என வியந்து பார்த்தனர் தொலைக்காட்சி வர்ணனையாளர்கள். 49 பந்துகளில் அரை சதத்தை கடந்தவர் அதற்கடுத்து 39 பந்துகளில் தன்னுடைய சதத்தினை கடந்திருந்த சூழ்நிலையில் அடுத்த 35 பந்துகளில் தரமான அதிரடியை காட்டி பவுண்டரி மற்றும் சிக்சர்களை பறக்கவிட்டு 48 ரன்களை சேர்த்து மொத்தமாக 123 பந்துகளை சந்தித்தவர் 15 பவுண்டரி மற்றும் 4 சிக்சர்களோடு 148 ரன்களில் தன்னுடைய விக்கெட்டை விட்டுக் கொடுத்து வெளியேறியிருப்பார். தோனி ஆட்டமிழந்த போது இந்திய அணி 41.2 ஓவர்களில் 289 ரன்களை குவித்திருந்தது. தோனி மட்டும் அன்று ஆட்டமிழக்காமல் இருந்திருந்தால் நிச்சயம் ஒருநாள் போட்டிகளில் முதலில் இரட்டை சதம் அடித்த வீரர் என்கிற பெருமை தோனியையே சார்ந்திருக்கும். தோனியின் இந்த அபார சதத்தால் இந்திய அணியும் 50 ஓவர்களில் 356 ரன்களை குவித்தது. அதன் பிறகு 357 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய பாகிஸ்தான் அணிக்கு துவக்க ஆட்டக்காரரான அஃப்ரிடி முதல் ஓவரிலேயே நெக்ராவின் பந்து வீச்சில் ஸ்டம்பை பறிகொடுத்து வெளியேறி இருந்தாலும் இந்திய அணிக்கு தோனியை போன்று ஒரு சர்ப்ரைஸ் மூவாக பாகிஸ்தான் அணியிலும் 3வது வீரராக களத்துக்கு வந்த அப்துல் ரசாக் சல்மான் பட்டுடன் கைகோர்த்து இருவரும் அடுத்த 11 ஓவர்களுக்கு மேலாக விக்கெட் வீச்சுக்கு தடை போட்டதோடு ஆட்டத்தை அதிரடியாகவும் அழைத்துச் சென்றனர். அதன் பிறகு மீண்டும் தன்னுடைய 2வது ஸ்பெல்லை வீச வந்த ஆசிஷ் நேரா சல்மான் பட்டை வெளியேற்ற அதன் பிறகு களத்துக்கு வந்த பாகிஸ்தான் கேப்டன் இன்சமாமும் வழக்கம் போல் தன்னுடைய ஃபேவரட்டான
ரன் அவுட்டின் மூலம் ஆட்டமிழந்து வெளியேற அவருக்கு பின்னால் களத்துக்கு வந்த முகமது யூசுப் அப்துல் ரசாக்குடன் கைகோர்த்து தன் பங்கிற்கும் அதிரடி காட்ட அணியின் ரன் விகிதம் சீரான வேகத்தில் முன்னேறி கொண்டிருந்தாலும் இந்திய பந்து வீச்சாளர்களின் துல்லியமான பந்து வீச்சின் காரணமாக 44வது ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த பாகிஸ்தான் அணி 298 ரன்களை இழுத்தது. 2004ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற ஆட்டத்தை போன்று கடைசி பந்து வரை இந்திய அணி வெற்றிக்காக போராட வேண்டிய நிலை வந்துவிடுமோ என்று எண்ணிய ரசிகர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் 6 ஓவர்கள் மீதம் இருந்த நிலையில் 58 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்திய அணி. தோனி அன்று அடித்த 148 ரன்கள் இந்தியா முழுவதையும் தோனியை திரும்பி பார்க்க வைத்தது. அன்றைய தேதியில் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர் கில்கிறிஸ்ட் மட்டுமே விக்கெட் கீப்பிங் மற்றும் பேட்டிங் என இரண்டிலும் சிறந்த வீரராக திகழ்ந்து வந்தார். இதனால் இந்திய அணிக்கு கில்கிறிஸ்ட் கிடைத்து விட்டார் என்று ஊடகங்கள் தோனிக்கு புகழாரம் சூட்டின. அன்று முதல் அணியின் நிலையான வீரராக மாறிய தோனி தன்னுடைய திறமையால் கேப்டனாக உயர்ந்து உலகக்கோப்பை உட்பட பல கோப்பைகளை வென்று தந்து இந்திய அணியை உலகின் நம்பர் 1 கிரிக்கெட் அணியாக மாற்றி வடிவமைத்திருந்தார். விக்கெட் கீப்பிங் செய்பவர்களுக்கும் சரி, கேப்டன்ஷிப் செய்பவர்களுக்கும் சரி, அவர்களின் முன் உதாரணம் யார் என்று கேட்டால் நிச்சயம் மகேந்திர சிங் தோனி என்றுதான் அவர்களிடமிருந்து முதலில் வார்த்தை வரக்கூடிய அளவிற்கு அனைத்து துறைகளிலும் கிரிக்கெட்டில் ஆதிக்கம் செலுத்திவிட்டு சென்றார் கேப்டன் தோனி. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு முடிஞ்சா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.